இந்த வீடியோவில் நம்ம கால்குலேட் டேபிள் அப்படிங்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் கிட்டத்தட்ட இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஃபில்டர் டேபிள் மாதிரியே இருக்கும். லைக் ஃபில்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில். ஸோ ஃபில்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம், சரிங்களா? அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் இந்த கால்குலேட் டேபிள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதான் என்னோட சேனல் கோம்ஸ் டெக் டாக்ஸ். இங்கே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இதில் வந்து பவர் பிஐ தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இதில் வந்து வியூ பிளேலிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் எல்லாமே எல்லா ஃபில்டர் ரீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கால்குலேட் டேபிள் பண்ணியிருப்போம், கால்குலேட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபில்டர் ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த வீடியோவில் நம்ம கால்குலேட் டேபிள் அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு டேட்டா செட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட கிட்ஹப் ரெப்பாசிட்டரியில் இருக்குங்க. ஸோ இங்கே போயிட்டு ரெப்பாசிட்டரியில் போயிட்டு பவர் பிஐ எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற ரெப்பாசிட்டரியிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெப்பாசிட்டரி இருக்கும்போது இதை கண்டிப்பாக மறக்காமல் ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஸ்டார் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஃபேவரட் ஸ்டார் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோக். ஸோ நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் இதில் புதுசாக என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேனோ அது எல்லாமே உங்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? அண்ட் நீங்கள் சப்போஸ் பவர் பிஐ இன்டர்வியூக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கும் லிங்க். வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் பையர்ஸ்க்காக இருக்காது, இந்தியன் பையர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது 1:1 கைடன்ஸ் மாதிரி வேணும், உங்களுக்கு பவர் பிஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை கேரியர் எந்த மாதிரி கேரியர் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் என் கூட அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கில் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஃபைன், நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சினாரியோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டாவை எடுப்போம். ஸோ நான் இங்கே செகண்ட் பேஜில் போயிட்டு இன்றைக்கி நம்ம சாம்பிள் டேட்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம்லேருந்து எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் டைம் இன்டெலிஜென்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு டேட் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து சாம்பிள் டேட்டா, ஸோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோட் சாம்பிள் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபினான்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஃபினான்ஷியல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷீட்டு, சரிங்களா? இந்த ஃபினான்ஷியல்ஸுங்கிற டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து லோட் ஆயிரும். இப்போது ரைட் சைடில் பார்த்துருங்க என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா சேல்ஸு, சிஓஜிஎஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, கண்ட்ரி, டேட்டு, டிஸ்கவுண்ட் பேண்ட், இது எல்லாமே இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது நம்ம கால்குலேட் டேபிளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சினாரியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் டேஷ்போர்ட், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் டேட்டா இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு சேல்ஸ் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது லோ டிஸ்கவுண்ட் பேண்ட், இப்போ இந்த டேபிளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பேண்ட்ஸ் இருக்குல்ல, டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 0, 4235 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பேண்ட் வந்து லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் சேல்ஸ், டிஸ்கவுண்ட் அட் ஸ்கேல்ஸ் யாருக்கு இருக்குது, ஹை டிஸ்கவுண்ட் சேல்ஸ் யாருக்கு இருக்குது, இப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த கால்குலேஷனை வந்து நீங்கள் ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, இந்த லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் யாருக்கு, மீடியம், ஹை, இல்லை லோ மட்டும் எடுத்து ஒரு டேபிளாக போடணும், லோ டிஸ்கவுண்ட் பேண்ட்ஸை மட்டும் ஒரு டேபிளாக எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க வித் ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென் 5000 அப்படின்னு, இல்லை சாரி லெஸ் தென் 5000 மட்டும், 5000 கூட வராதோ, ஓகே லெஸ் தென் 500 மட்டும் லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் டேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேபிளை ஃபுல்லாகவே இவாலுவேட் பண்ணி இந்த கண்டிஷனுக்குள்ளே எதெல்லாம் வருதோ அதை மட்டும் எடுத்து இன்னொரு டேபிளாக அது வந்து க்ரியேட் பண்ணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு எக்ஸிஸ்டல் டேபிள்லேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு புதுசாக ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நீ ஃபில்டர் டேபிளுக்கும் இதே தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு மெஷர், ஈவன் ஒரு மெஷருக்காக ஃபில்டர் லாஜிக் பண்ணி டைனமிக்காக
மாற்றும் போது உங்களுக்கு இது தேவைப்படும். உங்கள் டைம் இன்டெலிஜென்ஸ் கேல்குலேஷன்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஏர்லி சேல்ஸ் அந்த மாதிரி பண்ணணும்னாலும் நீங்கள் கேல்குலேட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டட் டேபிள்ஸ்லேருந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் கேல்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரி, எப்போ அதை பயன்படுத்தக்கூடாது, எப்போல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ பை ரோ, நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், இப்போ ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா ரோ பை ரோ ஐட்ரேட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு ரோ பை ரோ ஐட்ரேட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். அப்போ இது எப்படி உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட மெஷரில் வந்து டைனமிக் கேல்குலேஷன்ஸ் இல்லாட்டினா மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் கொண்டு வரணும், இல்லை ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதுதான் மேஜர் ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட் டேபிள் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் டேபிள் பார்த்துலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூ டேபிள் இல்லையா, இதுக்கு டேபிள் டூல்ஸ் போய்க்கோங்க. நியூ டேபிள். ஸோ டேபிள் டூல்ஸ் இங்கே இருக்குது. டேபிள் டூல்ஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த காலம், இந்த ஐக்கான், இது என்ன அப்படின்னா டேட்டா ஐக்கான், டேபிள் ஐக்கான், முன்னாடி இது டேபிள் ஐக்கான். இது வந்து டேபிள் டூல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா நியூ டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட் டேபிள். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிளோட நேம் வச்சுக்கணும். லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் is equal to, okay, so calculate table. இப்போ இது என்ன பண்ணுது, இந்த calculate tableனு கொடுத்தோன்னே இது என்ன சொல்லுது, evaluates a table expression in a context modified by filters. ஒரு டேபிள் எக்ஸ்பிரஷன் வந்து evaluate பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபில்டர்ஸ் பேஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணும். calculate table. ஓகே, ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு உங்களோட ஃபில்டர் மாதிரியே தான் வரும். டேபிள் ஃபில்டர் இப்படி தான் உங்களுக்கு வரும். அதாவது இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம், இதில் பாஸ் பண்ணுறது வந்து ஒரு டேபிளாக கொடுத்துருப்போம், அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபில்டர் தான் கொடுத்துருப்போம். நான் இதே இடத்துல ஃபில்டரையும் காட்டுறேன், அதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபில்டர் அதே தான் வந்திருக்கும். ஓகே, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், இங்கே வந்து இட்ஸ் அ ஃபில்டர் எக்ஸ்பிரஷன். ஃபில்டருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸில் காட்டுறேன். என்ன எப்படி இது வந்து வருதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபில்டர் 1 ஃபில்டர் 2 மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன் இங்கே மல்டிபிள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபில்டர் அப்படிங்கிற டாக்ஸில் நீங்கள் அந்த டேபிள் நேமும் ஒரே ஒரு ஃபில்டர் எக்ஸ்பிரஷனும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணும், ஃபில்டர்ஸ் கொடுக்கணும்னா கேல்குலேட் டேபிளுக்கு போகணும். சரிங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இங்கே எப்படி கண்டுபிடிச்ச ஒரே ஒரு ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கமா போட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவே நீங்கள் கேல்குலேட் டேபிள்னு போனீங்க அப்படின்னா, டேபிள் ஃபில்டர் 1 ஃபஸ்ட்டு ஃபில்டர் கமா போட்டு டாட்னு போட்டிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இட் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் டேபிள் மட்டும் கொடுக்கலாம், ஒரு ஃபில்டர் கொடுக்கலாம். கமா போட்டு டாட் கொடுத்தாங்கன்னா மல்டிபிள் ஃபில்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? சாரிங்க, நான் வந்து வேறு கண்ட்ரி டைம் ஜோனில் இருக்கேன். இப்போ எனக்கு நைட்டு 1 o'clock ஆகுது, விச் மீன்ஸ் ஏர்லி மார்னிங் 1 o'clock. அதனால எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் லிட்டில் ட்ரௌசி. ஃபைன். ஸோ இதுதான். ஸோ கேல்குலேட் டேபிள் ஒரு இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தரலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேபிளை மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் அதுதான் என்னோட டேபிள். கமா போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் டேபிளில் ஒரு ஃபில்டர் கண்டிஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பேண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே, டிஸ்கவுண்ட் பேண்ட் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பேண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த லோங்கிற டிஸ்கவுண்ட் பேண்டை மட்டும் வச்சு எடுக்கலாம். இப்போது நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இது மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து எழுத போகிறேன். Okay, so low discount band financials of discount band is equal to low. ஓகே, நான் இப்போ லோ மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ லோவில் இருக்கிறத மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு டேட்டாவாக கொடுத்துருச்சு. ஓகேவா? எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் ஃபர்தராக இதில் வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி கமா போட்டுக்கலாம். கமா போட்டுட்டு அதே மாதிரி லைக் வந்து ஐ கேன் இன்னொரு ஒரு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் அதில் கண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு மெக்சிகோ. ஓகே, மெக்சிகோ இருக்கிறது மட்டும் எடு அப்படின்னு நான் சொல்லலாம். ஃபர்தராக நிறைய நான் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸுங்கிறது ஒரிஜினல் டேபிள். இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஒரிஜினல் டேபிள்.
அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபில்டர்ஸோட சேர்ந்து ஒரு டிஸ்கவுண்ட் பேண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இதே நீங்கள் வந்து ஃபில்டர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகும். ஓகே, இப்போ இதில் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஏன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு டேபிள் தான் எடுத்துகிட்டு வருது, கால்குலேட் டேபிள்லேருந்து ஒரு டேபிள் தான் எடுத்துகிட்டு வருது. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஒரு ரோவையும் அது போய் இவாலுவேட் பண்ணி எடுத்துகிட்டு வருங்க. ஒரு ரோவையும் இவாலுவேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஆனால் கால்குலேட் டேபிளில் டைரெக்டாக டேபிள் லெவல் ஃபில்டர் அப்ளை ஆகும். ஓகே, சரி, எனக்கு எப்படி தெரியும் இந்த டேபிள் லெவல் ஃபில்டர் தான் அப்ளை ஆகுது இல்லை இந்த லெவல் தான் அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா ரோ பை ரோ பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ஜாஸ்தி எடுக்கும். கரெக்டாக. ஸோ ஒரு ரோவாக அது போயிட்டு ஓகே எனக்கு வந்து லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் எது இருக்குது, லோ டிஸ்கவுண்ட் பேண்ட் எது இருக்குன்னு ஒரு ரோவையும் அது செக் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். அண்ட் உங்களுக்கு சிங்கிள் காலம் ஃபில்டரிங்க்கு மட்டும்தான் அது உதவும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு ஃபில்டர்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் மட்டும் தான் பண்ண முடியும். கால்குலேட் டேபிள் தான் மல்டிபிள் காலம்ஸ்க்கு பண்ணலாம். அண்ட் டேபிளாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சேம் கால்குலேட் டேபிளும் டேபிள் தான் ரிட்டர்ன் பண்ணும், ஃபில்டர்ஸும் டேபிள் தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் அது வந்து ரோ பை ரோ பண்ணும், இது வந்து டேபிள் லெவல் ஃபில்டர் பண்ணும் கால்குலேட் டேபிள். அண்ட் அது வந்து ஒரே ஒரு ஃபில்டர் தான் கொடுக்க முடியும், இல்லை நீங்கள் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதோட இது ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதே வந்து ஃபில்டருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் டூல்ஸ் அண்ட் நியூ டேபிள் போடுறேன். இப்போ வந்து அதே லோ டிஸ்கவுண்ட் பேண்ட், பிகாஸ் நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஃபில்டர்னு கொடுத்துருக்கேன். ஃபில்டர் டேபிள் கொடுக்குறோம். உங்களோட டேபிள் என்னன்னு சொல்லணும், ஃபினான்ஷியல். அதுக்கப்புறம் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், ஃபினான்ஷியல் டிஸ்கவுண்ட் பேண்ட் இஸ் ஈக்குவல் டு லோ. இப்போ நான் கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு உடனே அங்கே வந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. பிகாஸ் மல்டிபிள் இது கொடுக்க முடியாது, அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கும் அதே கிட்டத்தட்ட அதே ஆன்சர் தான் வந்திருக்கும். இப்போ அதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாம். இப்போ நம்ம சோஃபார் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வித் சினாரியோ, ஒரு சினாரியோட எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டோம். அண்ட் வென் டு யூஸ், எப்போ வந்து யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஹவு டு யூஸ், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு சின்டாக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸும் நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த டிஃப்ரென்ஸை பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்கு இல்லையா மாடல் வியூ இருக்குல்ல, மாடல் வியூன்ற டாக்ஸ் வியூ இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடில் வந்து டாக்ஸ் எடிட்டர் இருக்கும், டாக்ஸ் வியூ ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் டாக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இவாலுவேட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கும். இவாலுவேட் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் டேபிள், ஆட் காலம்ஸில் ஃபினான்ஷியல், evaluate, filter, financial, financials of sales greater than 50. ஒரு காம்ப்ளெக்ஸ் எது நான் கிரியேட் பண்ணுறேன், 50,000 and financials of profit is greater than 20,000. இதை இவாலுவேட் பண்ணலாம். ஃபில்டர் பேஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணுறேன். இது ரன்னு கொடுத்தா உங்களுக்கு 25.7 milliseconds வருது. ஓகேங்களா? இப்போ இதே இடத்துல நான் வந்து கால்குலேட் டேபிள் கொடுக்குறேன். இது எவ்வளோ வருது? 25.7 milliseconds. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணனா 17.07 milliseconds. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கால்குலேட் டேபிள்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவாலுவேட் கால்குலேட் டேபிள் ஃபினான்ஷியல், இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு என்ன எவ்வளோ மினிட்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இட் டுக் 17.0 milliseconds. ஓகே, இவ்வளோ ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு, 16,176. இதே இடத்துல நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் இவாலுவேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எனக்கு என்ன வந்திருக்குன்னா அதே ரிசல்ட்டு தான் வரும், அதே அவுட்புட் தான் வந்திருக்கும். லைக் 17 columns, 176 rows. பட்
26.5 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ரோவா பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ வித் 9 செகண்ட்ஸ். 9 செகண்ட்ஸ் வந்து எதுக்கு சேவ் ஆயிருக்குன்னா கால்குலேட் டேபிள் யூஸ் பண்ணும்போது சேவ் ஆயிருக்கு. அதுவே ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 9 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கு, மில்லி செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரோ பை ரோ இவாலுவேட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டருக்கு போங்க. உங்களுக்கு டேபிள் லெவல் கான்டெக்ஸ்ட் ஃபில்டரிங் போதும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் டேபிளுக்கு போய்க்கலாம். மல்டிபிள் எக்ஸ்பிரஷனை வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் கால்குலேட் டேபிள் தான் போய் ஆகணும். சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் ஃபைன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபில்டருக்கு வரலாம். ஸோ எதை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறத திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தோணலாம் மில்லி செகண்ட்ஸ் தானே, 25 மில்லி செகண்ட்ஸ் தானே, அது இதில் என்ன பெரிய டீல் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு 16 காலம் 176 ரோஸை வந்து உங்களுக்கு இது பண்ணி இவாலுவேட் பண்ணி வரதுக்கு உங்களுக்கு 26 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, இமேஜின் உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 காலம்ஸ் இருக்குது அண்ட் யூ ஹேவ் 1 lakh ரோஸ் இருக்குது அப்படின்னா இட் வில் டேக் ஈவன் மோர் டைம். ஸோ பிளான் அண்ட் டிசைட் அக்கார்டிங்லி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின். கால்குலேட் டேபிளுக்கும் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அண்ட் கால்குலேட்டுக்கும் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.